ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டில் நம்ம வந்து கிராஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத சென்டர் டாட் வந்து இந்த சென்டர் டாட் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்து திருப்பி வச்சு சுற்றிலும் தையல் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வரல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். அதாவது கிராஸ் வந்து நமக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அதாவது எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம், எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், சாதாரணமாக போதும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எப்படி வேணுங்கிறத. ஆனால் நான் இப்போ சொல்லித்தரேன். உங்களுக்கு இதில் வந்து இப்படி வேணும்னா நீங்கள் இப்படி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை தான் சென்டரை வச்சுருக்கோம். சரியா? இந்த கிராஸ் பாயிண்ட்டுங்கிறது தான் இங்கே தான் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து இதை எப்படி தைக்கலாம்? இப்போ வந்து கிராஸ் வந்து அதிகமாக வேணும்னா எப்படி தைக்கலாம்? எனக்கு கிராஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் எடுப்பாக வேணும் அப்படின்னா எப்படி தைக்கலாம்? கிராஸ் எனக்கு எடுப்பாக வேண்டாம் அப்படின்னா எப்படி தைக்கலாங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சென்டர் வச்சுருக்கோம்ல, இதுலேருந்து உங்களுக்கு மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு ஒன்று போல் வரும். நீங்கள் எங்கே கோடு போட்டு அளந்து வச்சு தையல் போட்டு வச்சிங்களோ அதுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள், இப்போ இப்படி மடிக்கும்போது இந்த ரெண்டும் சரியாக வரணும். சரியா? இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் சென்டர் போட்டுட்டு சென்டர் இதில் தான் உங்களுக்கு டாட் போடணும். அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து இப்படி செஞ்சுட்டா கூட உங்களுக்கு அந்த அளவு மாறிடும். பார்த்தீங்களா? இந்த அளவு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா துணி வரும். அப்போ நமக்கு டாட்டு ஒழுங்காக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். இந்த ரெண்டும் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். சரியா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஓடு தையலில் தான் இதை போட்டு காமிக்கேன். பாருங்கள், இப்போ கிராஸ் எனக்கு எடுப்பாக வேணும் அப்படின்னா இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வைக்கலாம், 1.25 இன்ச்சு வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த 1.25 வச்சிங்கன்னா அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் இதை போட்டு காமிக்கேன். பாருங்கள், போட்டு இந்த அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு கொண்டு வந்துவிடுவேன். சரியா? ஒரு 3 இன்ச்சு 3.1 அந்த மாதிரி அளவு கொண்டு வந்துவிடுறேன். இப்போ இந்த டாட்டை இப்படி கோட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தையல் போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியணுன்னு தான் நான் ஒயிட்டு நூல் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து உங்களுக்கு நல்ல கூர்மையாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு டாட்டே பார்த்தீங்கன்னா நல்ல கூர்மையாக வந்திருக்கும். பாருங்கள், இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து போடணும்னு அவசியமே இல்லை. கிராஸ் கட்டிங் எதுக்காக கேட்பாங்கன்னா, கிராஸ் கட்டிங் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும், இன்னொன்று வந்து கிராஸ் நல்லாயிருக்கும் முன்னாடி அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம கிராஸ் கட்டிங் போடாமலே நம்ம வந்து நேர் கட்டிங்லே நம்ம இந்த டாட் வந்து போடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட் இப்போ வந்து நம்ம 1.25 இன்ச்சில் போட்டிருக்கோம். இப்படி இந்த கிராஸ் இதை போட்ட உடனேயே இது எப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக நிற்கா. அதே மாதிரி இப்போ வந்து இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு கம்மியாக தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஊச்செல்லாம் வேண்டாம், இந்த மாதிரிலாம் ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பிரித்து நீங்கள் என்ன செய்யலாம்னா எப்படி போடலான்னா அதுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். எப்படி போடணும்னு சொல்கிறேன். இது நான் வந்து 1.25 அந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா 1.25 1.5 வச்சு போட்டிங்கன்னா இப்படி ஷார்ப்பாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு கிராஸ் கட்டிங்கை விட நேர் கட்டிங் போட்டே தான் நான் இப்படி போடுவேன். இதுவே அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு அப்படி வேண்டான்னா அதே மாதிரி 2 மடக்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு
1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இங்கேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு எடுத்துட்டு இதை அப்படி போடுங்க. இப்போ 1/4 இன்ச்சில் போட்டோம். இப்போ 1/4 இன்ச்சில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது, சாதாரணமாக இருக்கும். இப்போ நம்ம மற்ற டாட்டு நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இதில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க, ரெண்டை மடக்கிக்கோங்க. அதேமாரி இந்த டாட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அதாவது எனக்கு வந்து ரொம்ப இதாக வேண்டாம் கிராஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி போடும்போது எப்படி இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டு பாருங்கள். இந்த 3 பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி வரும். இந்த 3 பாயிண்ட் இப்படி வருது. இப்போ வந்து உங்களுக்கு இது சாதாரணமாக நீங்கள் சாரி கட்டும்போது ரொம்ப இதாக தெரியாது. அதே இது நீங்கள் எனக்கு இப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சில் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்களா அது எப்படி இருக்குங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்கேன் பாருங்கள். அது பிரித்து விட்டுறேன். பிரித்து விட்டுட்டு டாட்டு நீங்கள் அழகாக போடலாம். உங்களுக்கு அது வந்து டாட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போடலாம். 2 இன்ச்சில் வச்சு கூட போடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இன்ச்சில் கூட நீங்கள் டாட் பிடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக வந்து டாட்டுலாம் போடலாம். அதுக்கெல்லாம் கிராஸ் கட்டிங் வேணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து நேர் கட்டிங்லே நீங்கள் டாட் ரொம்ப அழகாக போடலாம். நேர் கட்டிங்கில் அழகாக வரும் டாட்டு. நான் நிறைய பேருக்கு கிராஸ் கட்டிங் தான் என்கிட்ட தைக்க தருவாங்க. ஆனால் நான் நேர் கட்டிங்கில் தான் போடுவேன். ஆனால் அவங்க இதுவரை என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா அவங்க டாட்டு தான் அவங்களுக்கு முக்கியம். நேர் கட்டிங்கோ கிராஸ் கட்டிங்கோ போட்டாலும் அவங்க கேட்குறது என்னென்னா எனக்கு டாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம நேர் கட்டிங்லேயே நம்ம வந்து டாட் ஒழுங்காக போட்டு கொடுத்தோன்னே அவங்க சரியாக போட்டு கொடுத்தோன்னே அவங்க அது எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் 1/4 இன்ச்சில் நான் பிடிச்சி காமிக்கேன். அந்த டாட்டோட அந்த கப் ஷேப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். பாருங்கள், இப்போ அடுத்த டாட் போட்டுக்கலாம். சாரி, ஒரு நிமிஷம். டாட் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக போட்டுடலாம். எல்லாராலையும் போட முடியும். அதனால் கவனமாக டாட் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ 2வது டாட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ 3வது டாட்டு. இப்போ 3வது டாட் போடலாம். இப்போ 3 டாட்டும் நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த ஜாக்கெட்டை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அப்போ தான் 1/4 இன்ச்சில் போட்டதும் இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச்சில் வந்து நம்ம அந்த டாட்டு இந்த பிடிச்சிருக்கல 1/4 இன்ச்சில் போட்டதும் 1/4 இன்ச்சில் நம்ம போட்ட டாட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது ஷார்ப்பாக இருக்கும். இந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து அப்போ தான் நம்ம 1/4 இன்ச்சில் போடும்போது சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ வந்து இது நம்ம இந்த டாட்டு நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். நூல்லாம் உங்களுக்கு தெரியறனால எப்படி தெரியுதோ எனக்கு தெரியல. இது நான் வந்து உங்களுக்காக தான் நான் இப்போ இதை பிரிச்சிருவேன். உங்களுக்காக தான் நான் இப்படி போட்டு காமிக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. இன்னொரு இதில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம டாட் போடலாம், கிராஸ் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்படி டாட் போடலாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுவும் கிட்டத்தட்ட இப்படி தான் வரும். ஆனால் அளவுகள் மாறும், அவ்வளோதான். சரியா? ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். பாய்.